கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் அருள்மிகு பக்தர்களே, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். தீய தலைமுறையினராக இருப்பதால் தான் இந்த தபசு காலத்தில் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பு அடிக்கோட்டிட்டு காட்டப்படுகிறது. தீய தலைமுறையினர் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் மனம் மாறுவதுதான் அவசியம். அந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு இது. இயேசு செய்ததெல்லாம் மனம் மாற்றம், மதம் மாற்றம் கிடையாது. அவருடைய வாயில் மதம் வந்ததே கிடையாது, மனம்தான் வந்தது, உள்ளம்தான் வந்தது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அந்த யோனா என்பவரை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அவர் யோனா என்றாலே புறா என்று பொருள். முதல் வாசகத்தில் யோனா, நினிவே நகர மக்கள், கடவுள் சித்தரிக்கப்படுகிறார்கள். நற்செய்தியில் சாலமோன், யோனா, இயேசு. முதலில் நினிவே நகர மக்கள் தீய தலைமுறையினராக இருந்தார்கள். அந்த நிகழ்வுக்கும் ஆண்டவர் நடந்த காலத்துக்கும் 700 ஆண்டு வித்தியாசம். இயேசு பிறப்பிற்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 722-32 ஆண்டுகளிலே நடந்த ஒரு நிகழ்வு இது. அப்பொழுது நடந்த நிகழ்வு, அந்த மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அதில் மாற வேண்டும், இல்லை என்றால் அவர்களை அழிப்பேன் என்று கடவுள் கூறுகின்றார். அந்த மனமாற்ற செய்தியை நீ சென்று போதித்து அவர்களை மனமாற்று என்று ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அவர் ஏற்க மறுக்கின்றார். இவங்கள்ட்ட போய் எவன் பேசுவான்? சொன்னால் கேட்க மாட்டான். தவறு செய்பவர்கள் ஒரு தலைமுறை ஆகிவிட்டால் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அவன் என்ன பெரிய கூட்டம் ஆகிட்டான் இல்லையா, எல்லாரும் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல, அதனால் அவங்க அதை மாற்றவே மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் போகிறார், நான் முடியாதுன்னு ஓடுறார். எங்கே போயிட்டார்? கடவுள் அவரை சிறைப்பிடித்து திமிங்கலத்தினுடைய வாயினுள்ளே அடைத்து விட்டார். அந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 3 நாட்கள் இருந்து மீண்டும் வந்து தான் அவர் போதனையை துவங்குகிறார். மக்கள் மனம் மாறுகிறார்கள். மக்கள் மனம் மாறியதால் அவர்கள் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு சாலமோனையும் யோனாவையும் மேற்கோள் காட்டி அவர்கள் போதித்த பொழுது, சாலமோனையுடைய ஞானத்தை கண்டு சிவா நாட்டு அரசி அவரிடம் வந்து ஞானம் பெற்றாள், மனம் மாறினாள். நினிவே நகர மக்கள் யோனாவின் போதனையை கேட்டு மனம் மாறினார்கள். ஆனால் இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றார்கள். அடையாளம் யார்? இயேசுதான். அவரே வந்துவிட்டார், அவர் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய அடையாளங்கள் தான் நமக்கு மனம் மாற வழிவகுக்கின்றன. அந்த அருள் அடையாளங்கள் யாவை? முதலில் இயேசுவே ஒரு அருள் அடையாளம். அதற்கு ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். அந்த யோனா 3 நாட்கள் திமிங்கலத்தினுடைய மீன் வயிற்றில் இருந்ததாக விவிலியம் கூறுகிறது. இதை நாம் வாசிக்கின்றோம். ஏரோப்ளேனில் ஒரு சின்ன பாப்பா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஏரோப்ளேன் பயணம், ஒரு சிறுமி பைபிள் படிக்குது. பக்கத்தில் இருந்தவர் கடவுளை நம்பாதவர். இந்த பாப்பா கடவுளை நம்பி பைபிள் படிக்குது. அவர் அந்த பாப்பா கிட்ட கேட்குறார், அம்மா நீ என்ன படிக்கிறான்னு கேட்டார். நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்ச்சு. அதில் இருக்கிறதெல்லாம் நீ நம்புறியான்னு கேட்டார். எஸ் ஐ பிலீவ், எல்லாம் உண்மை, நான் நம்புகிறேன் அப்படின்ச்சு. அவர் கடவுளை நம்பாதவர், கிறித்துவம் பிடிச்சவன் தானே. அதனால் அவன் என்ன கேள்வி கேட்டான், அந்த திமிங்கலத்தினுடைய வாயில் ஒருத்தன் போய் ஒரு 3 நாள் இருந்ததா ஒரு செய்தி இருக்கே, யோனாங்கிறவர், அது உண்மையா அப்படின்னு இந்த பாப்பாக்கிட்ட கேட்குறார். அது சொல்லுது, ஆமாம் அது உண்மை, அவர் இருந்தார். நீ பார்த்தியா? நான் பார்க்கல, ஆனால் பைபிளில் இருக்குல்ல, அது எப்படி நம்புறது? அது பைபிளில் இருக்குது, நான் நம்புகிறேன். அது இல்லை அப்படின்னார். இல்லை, நான் மோட்சத்தில் போய், அந்த பாப்பா சொல்லுது, நான் மோட்சத்துக்கு போனதுக்கப்புறம் யோனாவிட்டே கேட்பேன், நீங்கள் திமிங்கலத்தினுடைய வாயில் இருந்தீர்களா என்று கேட்பேன் அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுது.
அதுக்கு அவன் சொல்கிறான், அங்கே நரகத்தில் அவர் இல்லைன்னா. அதுக்கு அந்த பாப்பா சொன்னிச்சு, நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்கல்ல, அப்போ அங்கே இருப்பார்ல, அங்கே கேளுங்க. நரகத்துக்கு போவீங்க, நீங்கள் நரகத்தில் கேளுங்கன்னு அர்த்தம். அழகான பதில், அருமையான நிகழ்வு. அது பைபிள் இருக்கு. அது திமிங்கலத்தில் என்னுடைய வாயில் இருந்ததற்கு ஒரு விளக்கமே சொல்லுகிறார்கள். 100 அடி நீளமுள்ள மீன், 7 அடி வாய் உள்ள மீன், 14 அடி அறைகள் இருக்கின்றது உள்ளே. அங்கே காற்றும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது. அவன் அந்த மீனுடைய வயிற்றில் இருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த இறை வார்த்தை முதல் அடையாளம், பைபிள் முதல் அடையாளம். வார்த்தை மனுவானார், அந்த வார்த்தை நம்மோடு குடிகொண்டார், அவர் நம்மிலே இருக்கின்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தார் என்று தானே யோனா நற்செய்தி கூறுகிறது. இறை வார்த்தை விவிலியம்தான் முதல் அடையாளம். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள். ஆதார் கார்டு வச்சிருக்கிறோம், பாஸ்போர்ட் வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சுங்க, ஆனால் நம்முடைய அடையாளம், முதல் அடையாளம் பைபிள். அந்த இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது உள்ளம் உருகும், மனம் மாறும். இறைவனை காண, இந்த காலத்தை காண, அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் தியானிக்க அது ஓர் அழைப்பை தரும். ஆகவே விவிலியத்தை வாசிக்கும் பழக்கம் இருக்கின்ற மக்களிடையே மனம் மாறும் பழக்கமும் இருக்கும். விவிலியத்தை வாசிக்க வாசிக்க அந்த மனம் மாறியவர்களில் மிகவும் முக்கியமானவர் புனித அகுஸ்தினார். ஆண்டவர் பிறந்த 380ஆம் ஆண்டுகளில் நடந்த இந்த உண்மையான நிகழ்வு. அவரும் தப்பறையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனம் மாற வேண்டுமென்று அவருடைய தாய் வேண்டிக் கொண்டிருக்கின்றாள். அவர் ஒரு இடத்துல இருக்கும்போது டெல்லே டெல்லே என்று ஒரு செய்தி கேட்கின்றது. எடுத்து வாசி, டேக் அண்ட் ரீட், டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி, எடுத்து வாசி அப்படின்னு ஒரு செய்தி. எதை? விவிலியத்தை எடுத்தார், வாசித்தார், யோசித்தார், சிந்தித்தார், ஜெபித்தார், மனம் மாறினார். அகுஸ்தினார் ஒரு பெரிய வல்லுனராக மாறினார். அவருடைய வேத கிரந்தங்கள் அவர் எழுதியிருப்பவைகளை இன்றும் நாம் வாசித்து கொண்டிருக்கின்றோம். மனம் மாறுவதற்கு எடுத்து வாசிக்க வேண்டும். எதை? விவிலியத்தை. அருள் அடையாளம், அடையாளங்களில் மிகச்சிறந்த அருள் அடையாளம் அடுத்தது 7 அருள் அடையாளங்கள் ஆண்டவர் இயேசு விற்று சென்றிருக்கின்றார். அவைகளில் முதலாவது திருப்பலி. அந்த திருப்பலியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருப்பலி ஓர் அடையாளம், அருளின் அடையாளம். இதை உண்மையிலேயே கலந்து நாம் ஆண்டவரிடம் நெருங்கி வருகின்ற பொழுது மனம் மாறிய மக்கள். எல் சல்வதோர் என்ற ஒரு நாடு, அங்கே ஒரு ஏழை குடும்பம், ஏழை குடும்பத்தில் ஒரு தாய், கணவன் இறந்து விடுகின்றான், அவளுக்கு ஒரு சிறு குழந்தை. ஏழையாக இருப்பதால் அந்த தாய் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு, காய்ச்சல் அடிக்குது, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. மருத்துவமனைக்கு போகிறதா, கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறதா? அருளடையாளம் திருப்பலி. அவள் கோயிலுக்கு போவோம், பிள்ளைக்கு என்ன ஆனாலும் சரி, கையிலையும் காசு இல்லை, கோயிலுக்கு வந்தா பூசைக்கு முன்னாடி பீடத்தில் கொண்டாந்து அந்த சின்ன பாப்பாவை, பையனை போட்டுட்டு அழுவுறா. நீங்கள் தான் குணப்படுத்தணும், என்கிட்ட காசு இல்லை, நான் பூசை பார்க்கணும். போய் பின்னாடி உட்காந்துருச்சு அந்த அம்மா. பூசை எழுந்தேற்றத்தில் அந்த பையன் எந்திரிச்சு நடக்கிறான். அருள் அடையாளம். இதுபோன்று ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. திருப்பலி அது ஒரு அடையாளம். பாவ சங்கீர்த்தனம் அது அதைவும் ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். இந்த காலத்திற்கான அடையாளங்களை சொல்லுகிறேன், அருள் அடையாளங்கள். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறதே, அடையாளம் எது? பைபிள். எடுத்து வாசிங்க. எடுத்து வாசித்தவர் மாறினார். திருப்பலி கொண்டாடுவோம், மாறுவோம். ஒப்புரவு அருட்சாதனம். அந்த அருட்சாதனம்
17 வயது இளைஞன், அர்ஜென்டினா நாடு, பெர்கோக்லியோ என்ற இளைஞன் பாவசங்கீர்த்தனம் செய்கிறான். மருத்துவத்துறைக்கு படிக்க செல்ல வேண்டியவர் குருவாக மாறுகிறார். அவர்தான் மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ். அந்த ஒரு பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம் அவரை மாற்றியது. குருவானார், ஆயரானார், கர்தினாலானார், பாப்பரசரானார் என்று நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அவர் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையின் உரையிலே ஒரு முறை சொன்னார், என்னை மாற்றியது ஒரு பாவ சங்கீர்த்தனம். இதுபோன்று எத்தனையோ அற்புதங்கள் 7 அருள் அடையாளங்கள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கிறது அன்பர்களே. அதில் ஒன்றுதான் அந்த ஒப்புரவு அருட்சாதனம். இந்த காலம் தவக்காலம், திருப்பலி காண்போம், ஒப்புரவு அருட்சாதனத்தை கொண்டாடுவோம், மனம் மாறுவோம். ஆமென்.